இந்த கொஸ்டினில் ஒரு உள்ளிடச்ச கோளத்தின் கன அளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளிடச்ச கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து 4/3 பை. இது வந்து ஒரு உள்ளீடு அற்ற கோளம். ஸோ 2 ஆரம் இருக்கும். ஸோ R3 மைனஸ் R3 சீக்வல்டு என்னது அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை எழுதிப்போம். சீக்வல்டு 11,352 டிவைடட் பை 7 கன சென்டிமீட்டருங்கிறாங்க. இதோட வெளி ஆரம், அதாவது அந்த பெரிய ஆரோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனில் உள் ஆரம், அதாவது அந்த சின்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4/3 இந்த பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதிக்கிறேன். இந்த ஆருக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். R³ மைனஸ் சின்ன ஆர், அதை அப்படியே எழுதிக்கிறேன். சீக்வல்ட்டு 11,352. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 129 இருக்கும். ஸோ 8³ மைனஸ் R³ 129 இன்ட்டு இந்த 3 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேவா? இப்போ 8 க்யூப் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 512ன்னு வரும். மைனஸ் R³ சீக்வல்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிறேன், எனக்கு 387ன்னு வருது. இந்த 512 அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் R³ சீக்வல்ட்டு 387 மைனஸ் 512, ஏன்னா அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். இரண்டையும் கழிச்சு எனக்கு மைனஸ் 125ன்னு வரும். இந்த மைனஸும் கட் ஆயிரும். அந்த சைடு க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ 5 நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா 125 வரும். அப்போ உள் ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஆன்சர்.